ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 602வது நாமாவளியாக ஓம் பிருஹத் சேனாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி மிக பெரும் படை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இப்போ ஒரு ராஜாங்கம் அப்படின்னா அவளுக்கு அந்த படை பலம் தேவை. முருகப்பெருமான் அனைத்து உயிரிலையும் இருக்கக்கூடியவர். அப்போ அவருக்கு எதுக்கு இந்த படைபலம் தேவையா அப்படின்னா, அதாவது நல்ல சக்திகள் நிறைம்ப இருக்கக்கூடியவர், அதாவது பெரிய தேவசேனையை உடையவருக்கு. ஏன்னா தேவர்கள் எல்லாம் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக குமார பரமேஸ்வரன் தனியாக வரல, நெருப்பு பிழம்பாக சிவனிடமிருந்து வெளிப்பட்டு 6 பொறியிலாக வந்து 6 குழந்தை அம்பாள் பராசக்தி சேர்த்து அனைத்தவனே கந்தனாகிறா, சேந்தனாகிறா, ஒரு 6 முகமும் ஓர் உருவமாக மாறுறா. இந்த திருவிளையாடல் இதோடு அந்த பராசக்தி நெருப்பாக வந்தவுடனே அத்தனை தேவர்களும் ஓடும்போது பராசக்தியும் ஓடனா இல்லையா. அப்போ அம்பாளுடைய அந்த தண்டையிலிருந்து நவ மணிகளும் கீழே விழுந்தது. அப்போ அந்த நவ மணிகளும் நவசக்தியிலாக எழுந்தா. இப்போ நடக்கிற செயல் என்ன? குழந்தைக்காக ஜனனம் எடுக்க போகுதுன்றது. அப்போ அந்த அதிர்வலைகள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா என்ன நடக்குதுன்றது. அப்போ அந்த நவமணிகளுமே நவசக்திகளுமே அப்படி சுவாமியை பார்த்த உடனே ஒரு இளஞ்சூரியன் உருவாகிறதுக்காக தான் அந்த நெருப்பு வந்தது. அப்போ அத்தனை பேர் இவாளுக்கும் அந்த பாக்கியம் கிடச்சிருது. இது பராசக்தி தெரிஞ்ச உடனே அப்படியே இருக்கட்டும், அது அந்த கருவானது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள். அந்த அப்படியே இருந்தால் என்னாகும்? உடனே அத்தனை 9 சக்திகளுக்கும் பயம் வந்தது. பயம் வந்தால் என்னாகும்? வேர்த்துரும். அந்த உடம்புலேருந்து ஒவ்வொரு முத்து வேர்வை வந்தது இல்லையா, அத்தனையும் லட்சம் குழந்தைங்க. அப்போ அம்மா பராசக்தி சாந்தமாகி அவளுக்கு அந்த நவ வீரபாகு தேவர்கள் வரா, அத்தனை நவமணி சக்தி இட்டேந்து. அதே மாதிரி அந்த அவள் உடம்புல ஒவ்வொரு முத்து வேர்வை வந்ததுலையா அத்தனை பேரும் லட்சம் பேர். இப்போ நம்மளுடைய அறிவியல்லே சொல்கிறா இல்லையா, ஒரு ஆத்மா ஜனனம் எடுக்கும்போது எத்தனையோ கோடி உயிர்கள் வரும், பிரயாணம் பண்ணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறா. அது மாதிரி அந்த சுவாமி வரும்பொழுது பெரும் படையோடு தான் ஜனனமே எடுக்கிறார். நவ வீரபாகு தேவர்கள் ஒவ்வொரு வீரபாகுக்கும் லட்சம் பேர், அவளுடைய தம்பிமார்கள், அப்படி வெறும் படையோடு வராராம். அப்பேற்பட்ட பிருஹத் சேனையை வச்சுன்னு இருக்கார். எதற்காக அப்படின்னா, இந்த குமார பரமேஸ்வரனுடைய எதிர்க்க எப்பேற்பட்ட வினைகளும் இருக்காது, எப்பேற்பட்ட அசுர சக்தியும் நிற்காது அப்படின்றத உணர்த்துவதற்காகவே பெரும் படையோடே வந்திருக்கார் குமார பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட அந்த இறைவன் எல்லா உயிர்களுடைய மன துன்பங்களை எல்லாம் போக்குவதற்கு அவர் எளிமையாக செய்வார். ஏன்னா பெரிய சேனையே வச்சுருக்கார். அப்பேற்பட்ட அந்த இறைவன் பல உயிர்களுடைய அந்த துன்பங்களை போக்கக்கூடிய சக்தியை எளிமையாக செய்வார் அப்படின்னு அர்த்தம். பல துன்பம் உழன்று கலங்கிய புலையன் சிறியன்னு இருக்கக்கூடிய அந்த உயிர்களை எல்லாம் அவருடைய அருட்பார்வையால் துன்பத்தை போக்கக்கூடியவர், தேவர்களுடைய துன்பத்தையும் போக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட குமார பரமேஸ்வரன் எப்படி வரார், எப்படி இருக்கார்னா பெரிய தேவசேனை உடையவராக இருக்கார் அப்படின்னு தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் பிருஹத் சேனாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.